எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? ஆ? ஒரு நாளைக்காவது வேலைய முடிச்சோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்க பண்ணாலும் தகராறு பண்ணுவீங்களா? உங்களால தாண்டா அவன் கெட்டு போறான். எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு, சர்க்கஸ் கூண்ல அடப்பட்ட குரங்குங்க மாதிரி. ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தைய பாரு கடை கூட்டிட்டு போறீங்க. குழந்தையா? பால் குடிக்கிற பச்சை பிள்ளைக்கு பிராந்திய ஊத்தி குடுக்குறீங்க. போதும் நிறுத்துமா. உன் பிள்ளைக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. ஒட்டுமொத்த அட்டுழியுமே ஒன்னா சேரவாவ. நாங்க இத்தனோண்டு சரக்குக்கே தண்ணி ஊத்தி அடிப்போம். ஆனா சாரு ஃபுல்லையே ராவாச்சிருவார். ஐயோ பாவம், சரக்குல தண்ணி கலக்கணும்னு கூட தெரியாத குழந்தைடா என் பையன். ஆமாமா, தாகமா இருக்குன்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி சரக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது இதுங்க கூட எல்லாம் நீ சேராதடா கண்ணா. அடங்கொக்க மக்கா, ஒன்ன மாதிரி ஒரு விஷத்தை இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. சூடு சொல்ற வெக்கமான இருக்கிறவன் இவன் கூட இருக்கவே மாட்டான். வாடா போலாம். நான் சிவா கிட்ட வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே சூடு சொல்ற வெக்கமான எல்லாத்தையும் போய் தோண்டி போதச்சிட்டேன். நான் வர மாட்டேன், வேணும்னா நீ போ. மான மரியாதை உள்ள எவனா இருந்தாலும் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். மாமா, அப்படி ஒரு வார்த்தை உன் வாயால சொல்லாதே. மாமா, என்ன என் கூட வேலை செஞ்சது தெரிஞ்சா உனக்கு இந்த ஊர்ல எவனும் வேலை கொடுக்க மாட்டான். என்னைக்கு உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்ட பிச்சை தான் எடுக்கணும்னு. போயா. மாமா நிஜமாவே போயிடுவாரோ? டேய், கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டே கை கழுவலாமே. இப்பதானே மானோ மரியாதை சூடு சொரணன்னு பேசினேன். பேசின அடுத்த நிமிஷமே உன்ன மாதிரி குடி தோண்டி புதைச்சிட்டேன். சிவா, போலீஸ். ஐயோ, எஸ்கேப். ஏய் சிவா, நில்லு, நில்லுடா. சொல்றத கேளு, நில்லு. இப்ப நீ என் கையில மாட்ட, அப்புறம் அவ்வளவுதான். நில்லுடா, நிக்க போறே இல்லையா? ஏய், நாலு இடத்துல திருடுறவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? திருடன் கூட காசையும் பொருளையும் தான் திருடுவான். ஆனா நீ இந்த போலீஸ்காரியோட மனசையே திருடின. ஏய், உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது என் பின்னாடி சுத்தாதன? நீயா ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே போறதில்ல. உனக்கு எனக்கு லவ்வா? நீ டிபார்ட்மெண்ட் பவர்ல வேலை செய்றவ, நான் எலக்ட்ரிக் பவர்ல வேலை செய்றவன். எங்க ஒத்து வரும்? லவ் இன்னைக்கு நேத்திக்கு வந்ததுன்னு நினைக்காத. நான் வயசுக்கு வந்தப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் போட வந்தியே, அன்னைக்கு உன்னை பார்த்து விழுந்தவதானா? தயவு செஞ்சு என்ன விட்டுறேன், கையெடுத்து கும்புறேன் தாயி. உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு. ஒரே ஒரு முத்தம் கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன். முத்தம் தானே கொடுத்து தொலைக்கிறேன். மேல இருந்து எழுதுரு. ஓகே, குடு. சீக்கிரம் குடு. நீ பாத்து நின்றா வெக்க வந்துரும். கண்ணு மூடு. ஹை, கண்ண மூட சொல்லி லேசா எஸ்கேப் ஆளானா? உனக்கு நம்பிக்கை இல்லனா இந்த மைக் நான் சம்மந்தம் இல்லாம மைக் கொடுக்குறேன்னு பாக்குறியா? போலீஸ்க்கு தொப்பி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு மைக் முக்கியம். இந்தா, இப்ப கண்ணு மூடு. ஏதோ சொல்ற. குடு. குடு. டேய், உன் மைக் எங்க விட்டுட்டு போறியடா? அது டம்மி மைக், ஒரிஜினல் மைக் என்கிட்ட தான் இருக்கு. நீயே வச்சுக்கோ. என்னைக்காவது என் கையில மாட்டாமல போற? அம்மாடி, உண்மையிலே நீ நல்லா பாடணுமா? நீ பாடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்ஸ்ங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி உன்னை கோயில்ல பார்த்ததுலயே யாரு நீ? என் பேரு ஜோதி.
இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். இந்த ஏரியாக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. ஆஹா, எங்க இருக்கீங்க? ஆ, சிவராம சாஸ்திரியில ஒரு வீட்ல வாடகைக்கு இருக்கேன். ஆஹா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கமா? பசங்களுக்கு பாட்டு சொல்லித் தரியா? இல்லைங்க, சினிமால கோரஸ் பாடுறேன். கோரஸா? அதாங்க, சுசீலா மேடம் சித்ரா மேடம்லாம் பாடும்போது பின்னாடி எல்லாம் குரூப்பா பாடுவாங்களே. ஓஹோ, மெயின் பாட்டை அவங்க பாடுவாங்க, சுச்சு பாட்டை நீங்க பாடுவீங்களா? நீயும் அவங்க மாதிரி மெயின் பாட்டு பாடணும். அதுவும் கூடிய சீக்கிரத்திலே பாடுவேன். தேங்க்யூங்க. டேய் சாலமா, என்னடா ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியில வாடா. இல்லம்மா, அது வந்து என்னடா ராத்திரி ஆனா குடிச்சிட்டு உன் பொண்டாட்டிட்ட கலாட்டா பண்றியா? என்ன சிவாவை அனுப்பணுமா? ஐயோ சொல்லிடாதீங்கம்மா. சிவா தம்பிக்கு தெரிஞ்சதுன்னா என் கால ரெண்டே ஓடிச்சு அடுப்புல வச்சிருவாரு. இனிமே அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம்மா. அந்த பயம் இருந்தா சரிதான். இந்த ஏரியாவே சிவா ஒருத்தனுக்கு தான் பயப்படுதுமா. சிவா யாரு? என் பையன். இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவன் தான் கரெக்ட். சரிங்க, எனக்கு ரெக்கார்டிங்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். மறுபடியும் கோயிலுக்கு எப்ப வருவேன்னு சொல்லு. உன் பாட்டை கேட்கணும் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க.